ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாதையே பார்த்தீங்கன்னா போகிறக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த காளானை நம்ம டச் பண்ணக்கூடாது. ரொம்ப பனிமூட்டமாக இருக்குது. நம்ம சபரிமலை வியூ பாயிண்ட் பார்க்க முடியுமான்னு தெரியல. யானைகள் இந்த பாதையில் தான் இறங்கி கீழே போகுது. யானையோட கால் வச்சு பாருங்கள். மரத்தில் புலியோட நகைக்கீரல் இருக்குங்க. யானை நடந்து வர்ற பாதை இது. இதில் யானையோட முதுகு பட்டு மரம் தேஞ்சு கிடக்கு. டாம்ஸ் மைண்ட் விசன் சார்பாக நீங்கள் இப்போ பார்க்க போகிற வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சமீபத்தில் கவி ஃபாரஸ்ட் போயிருந்தப்போ அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே 5 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் போனோம். அதை பற்றின ஃபுல் வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. என்னுடைய நீண்ட நாள் ஆசை ஒரு காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் போகணும் அப்படிங்கிறது. இன்றைக்கி தான் அது நிறைவேறியிருக்கு. அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த கவி ஃபாரஸ்ட் கேரளாலேயே மிக அடர்ந்த ஒரு காடு. இந்த காட்டுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கிற மொத்த யானைகளில் 3ல் 1 பங்கு இங்கே தான் இருக்குது. யானைகள் இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே தான் போகிறோம். இந்த கவி ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது, எப்படி போகணும், அங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அட்டைகள் ஜாஸ்தி இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்குன்னே அவங்க தனியாக பிரத்யேகமாக தயார் பண்ணி வச்சுருந்த ஒரு சாக்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த சாக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க உப்பு தண்ணியில் நினச்சி காய வச்சு எடுத்து வச்சுருந்தாங்க. ஏன்னா உப்புத்தன்மைக்கு அந்த அட்டைப்பூச்சிகள் மேலே ஏறாது, அது உங்களுக்கே தெரியும். அதனால் அந்த சாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை கட்டிட்டு தான் நம்ம இப்போது காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் போக போகிறோம். ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா எங்கள் ட்ரெக்கிங் போகுது. ஸ்டார்டிங்லேயே அந்த மலைப்பாதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேடான மண்பாதையாக இருந்துச்சு. அந்த மண்பாதையில் நம்ம சரிஞ்சு விழுகாமல் இருக்கிறதுக்காக அவங்க சின்ன ஸ்டெப்பு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நேற்று பெய்த மலையில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சேறு சகதியமாக தான் இருந்துச்சு. நாங்களே கொஞ்சம் பார்த்து தான் போனோம். இந்த ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போனதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வியூ பாயிண்ட், ஒரு சின்ன வியூ பாயிண்ட் தான். பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பனி மூட்டம் நிறையா இருந்ததுனால பார்த்தீங்கன்னா சுற்றி வர இருக்கிற அந்த அழகை நாங்கள் ரசிக்க முடியல. கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு பனி விலகாதனால நாங்கள் கீழ் நோக்கி இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கிருந்து இனி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற ரூட் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கீழ் நோக்கி இறங்கி போச்சு. கைடு சொன்னார், நீங்கள் பார்த்து வாங்க, கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா ஸ்லிப் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நேற்று பெய்த மழையில் பார்த்தீங்கன்னா சகதி நிறையா இருந்ததுனால ஸ்லிப்பாருக்கு நிறையாவே சான்சஸ் இருந்தது. நாங்கள் ரொம்பவுமே கவனமாக தான் அந்த ரூட்டில் இறங்கி போனோம். போகிற ரூட்டில் பார்த்திங்கன்னா வழி ஏகத்துக்கு நிறைய யானை சாணி பார்த்தோம். யானை சாணி மட்டும் இல்லை, மான்களோட அந்த சாணம், அது போக காட்டெருமைகள் சாணம் நிறையா இருந்துச்சு அந்த ரூட்டில். இதுதான் யானை சாணம் பாருங்கள். யானை அடிக்கடி வந்துட்டு போகிற வழின்னு சொன்னாங்க. நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா யானைகள் இருக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் சவுண்ட் நம்ம பண்ணக்கூடாது, அதிகமாக சத்தமாக பேசுகிறது இந்த மாதிரி பண்ண வேணாம் அப்படின்ட்டாங்கன்னா, சத்தம் கேட்டால் யானைகள் பார்த்திங்கன்னா போயிடும். கைடு சொன்னது, அவர் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வச்சு அவர் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட்ஸ் இருக்குமாம்மா, அந்த யானைக்கிறது கொஞ்சம் சவுண்ட் இருக்கும், அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம லக்கு பார்ப்போம் வாங்க, யானை கிடைக்குதானே. போகிற ரூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாதி மரங்கள் மூடிய நிலையிலையும் இருந்த ரூட்டும் இருந்துச்சு, ஓப்பன் பிளேஸும் இருந்துச்சு, மாறி மாறி வந்துச்சு. ஸ்டார்டிங்கில் இந்த பறவைகளோட கீச் மூச் சத்தம் அதை கேட்டுகிட்டே நம்ம நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த களைப்பே எங்களுக்கு தெரியல. உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா அந்த மரங்களோட அடர்த்தி ரொம்பவுமே ஜாஸ்தியாக வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு சுத்தமாக பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சமே இல்லாத ஒரு இடமா இருந்துச்சு அந்த இடம். கைடு பார்த்தீங்கன்னா சத்தமே போடக்கூடாது, மெதுவாக வாங்க, மிருகங்கள் இருந்தால் போயிடும், அதனால் நீங்கள் எந்த சத்தம் போடாமல் கவனமாக வாங்க, கவனமாக வந்தீங்கன்னா தான் மிருகங்களை நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். நாங்கள் எந்த சத்தம் போடாமல் பொறுமையாகவே நாங்கள் நடந்து போயிட்டுருந்தோம் அந்த ஃபாரஸ்ட் ரூட்டில். அட்டைப்பூச்சிகளோட தொந்தரவு தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஏகத்துக்கு பார்த்தீங்கன்னா அட்டைப்பூச்சி ஏறி இருந்தது. நான் காலில் நல்லா உதறி விட்டுட்டேன்.
கைடு பார்த்திங்கன்னா உப்பு வச்சுருந்தார். உப்பு மேலே போட்டதையுமே பார்த்திங்கன்னா எல்லா அட்டைப்பூச்சியுமே கீழே விழுந்துடுச்சு. பாருங்கள் இந்த காட்டோட அடர்த்தி எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கும்போதே தெரியும். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப திக்குன்னு இருந்துச்சு. காட்டுக்குள்ளே முதல் அதிசயத்தை கைடு நம்மளுக்கு காமிச்சார். இந்த மரம் சூறக்காளி மரம். இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா புலி பார்த்தீங்கன்னா அதோட நகங்களால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல வந்து அது கீறி வச்சுருந்துச்சு. புலி தன் எல்லையை காட்டுறதுக்காக இந்த கீரல்னு சொன்னார். அது போக இன்னொரு காரணம் இருந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா அந்த கைடு வந்து ரொம்ப தெளிவாகவே சொன்னார். அவரோட விளக்கத்தை நீங்கள் இப்போ பாருங்கள். அதெல்லாம் ஒரு கண்ணுள்ள சாணம். கண்ணூர் சாணத்தை ஒரு டைகர் அட்டாக் பண்ணதுன்னா எல்லாம் பிளானிங் தான். டேரெக்டாக அட்டாக் பண்ண முடியாது. ஒரு பேக் சைட் லைட்டாக மாந்தி விட்டுட்டு அதை ரன்னிங்கில் விடும். நெக்ஸ்ட் 1 வீக் ஃபாலோ பண்ணும். அது வந்து அதுக்கு டயர்ட் ஆகும். ஏன்னா டைகர் இன்சைடு நீல்ஸ்குள்ளே புழுக்கள் பயங்கர ஸ்டார்ட் பண்ணது. டயர்ட் ஆகும்போது ஈஸியாக அடித்து இதை மாதிரி தண்ணி சைடில் கொஞ்சம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடாது. ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடாத காரணம் என்னன்னா அதுக்கு ஜீரண சக்தி குறவு. அதனால கொஞ்சம் மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக சாப்பிடும். ஈஸியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கு நெகத்துக்கு இடையில இந்த புழுக்கள் இருக்கு. அந்த இச்சிங் ப்ராப்ளம் அதனால இந்த ட்ரீல இப்படி மார்க் பண்ணும்போது இதுல இருந்து ஒரு ரெட் கலர் மில்க் வெளியே வரும். இந்த மில்க் டச் ஆகாமல் நீல்ஃப் கிளீனிங் அண்ட் ஷார்ப்பு அப்படின்னு பண்ண அப்படி ஆயிடும். ஆமாம், அந்த மில்க் நம்ம பாடி இது மேலே டச் ஆனிச்சுன்னா சுரிச்சல் ஸ்கின் ப்ராப்ளம் தெரியுது. பட் அனிமல்ஸ் குட் ஃபார் த மெடிசன். இப்போ தரனால பிரச்சனை இல்லை. இது போக பார்த்தீங்கன்னா நம்ம போகிற ரூட்டில் இன்னுமே ஏகப்பட்ட அதிசயங்கள் இருக்குது. ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டி விளக்கி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கைடு இப்படியே தொடர்ந்து எங்களை கூட்டிகிட்டு போனார். நாங்கள் பார்த்த 2வது அதிசயம், நான் ஏதோ பூ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கைடு சொன்னார் இது ஒரு காளான் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை டச் பண்ண வேணான்னு அவர் சொன்னார். ஏன்னா இது வந்து விஷத்தன்மையுள்ள காளான் அப்படின்னு சொல்லி சொன்னார். 108 வகை காளான்கள் இருக்குது. அதில் நம்ம சாப்பிட்றதுக்கு உண்டான காளான் பார்த்திங்கன்னா ஒரு 6 வகையான காளான். இது ரொம்ப விஷத்தன்மையுள்ள காளான்னு அவர் சொன்னார். கொஞ்சம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா யானைகள் அடிக்கடி வந்து போகிற பாதை ஒன்று இருக்குதுன்னு சொன்னார். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஓடை ஓடிட்டுருக்கு. அந்த ஓடையிலேருந்து தண்ணி குடிச்சிட்டு யானைகள் பார்த்திங்கன்னா மேலே வர இடம் எங்களுக்கு தெரியுது. இங்கே யானையோட அந்த பாதம் பதிச்ச இடம் எல்லாமே பார்த்திங்க உங்களுக்கே தெரியும். அங்கே ரவுண்டாக தெரியும். இங்கே பாருங்கள், இந்த யானையோட பெரிய பாதம் இந்த இடத்துக்கு இருக்குது. யானை சாணி நிறையா இருக்குது. யானை ஏறி போயிருக்கு பாருங்கள், வழி மேலே ஏறி போகிற யானை வழி. நம்ம ஏறவே முடியல. யானை எப்படித்தான் இந்த வழியில் இப்படி ஏறி போகுதுன்னு தெரியல. குறிப்பிட்ட இந்த பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா யானைகள் அடிக்கடி வந்து போகிற பாதைன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு இன்னொரு அதிசயத்தை காமிச்சார் கைடு. யானை பாருங்கள் போகும்போது அந்த யானையோட இதுகெல்லாம் பட்டு அந்த எவ்வளோ தேஞ்சிருக்கு. இதுதான் இந்த மரம். இதில் பார்த்தா பூராமே பார்த்தீங்கன்னா யானை மேலே இருக்கிற மண். அந்த மண் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இது தெரியுது பாருங்கள், இதான் யானையோட அந்த முதுகில் இருந்த மண். பாதையில் விழுந்து கிடக்கிற மரம் பாருங்கள். அது எடுத்து போட முடியாதனால நம்ம கீழே குனிஞ்சு போக வேண்டியது இருந்துச்சு. இந்த இடத்துக்கு தான் நான் சிலிப்பாகி கொஞ்சம் கீழே விழுந்துட்டேன். அவ்வளோ சேஃபாக வந்து கடைசியில் ஒரு சின்னதாக வழுக்கல் ஆயிடுச்சு. இன்றைக்கி நல்லா பவர்ஃபுல் ஷூ தான் போட்டிருக்கேன். இருந்தாலும் பாருங்கள் வலிக்கி விட்டுருச்சு. இது வந்து காட்டு மாடு, அதாவது நம்ம காட்டெருமை இருக்குது இல்லைங்களா, இது வந்து இறங்கி போன பாதை. இங்கிருந்து இறங்கி அங்கே இருக்கிற வீட்டுக்கு போகணும். இது ஒரு வகை காளான். இது பார்த்திங்கன்னா இது விஷத்தன்மையுள்ளது தான். ஜெல்லி மாதிரி இருந்துச்சு. இந்த மரம் பார்த்திங்கன்னா பட்டை மரம். சமையலுக்கு யூஸ் பண்ணுற பட்டை கிடையாது. இந்த ஆயுர்வேதம் சித்தா மருந்துகளுக்கு இந்த மரத்தோட பட்டை எடுத்தால் பார்த்திங்கன்னா மருந்துக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு கைடு சொன்னார். நல்ல மனமாக இருந்துச்சு. நல்ல ஒரு வாசனை. இந்த பட்டை பார்த்திங்கன்னா நல்ல வாசனை. ஆனால் இது வந்து சமையலுக்கு யூஸ் பண்ண முடியாது. இது பார்த்திங்கன்னா ஆயுர்வேதம் சித்தா அந்த மெடிசின்ஸுக்காக போகிற பட்டை. நல்லா தடிமனாகவே இருக்குது. காட்டுக்குள்ளே இது ஒரு அதிசயம் தானே. இந்த மாதிரி மரமெல்லாம் நம்ம காட்டுக்குள்ளே வந்தால் தானே பார்க்க முடியும். கொஞ்சம் மேலேறி வந்ததையுமே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு அட்டகாசமான ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. கண்ணை நம்மளாலே நம்ப முடியாத அளவுக்கு அந்த வியூ பாயிண்ட் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இங்கிருந்து தான் பார்த்திங்கன்னா நம்ம சபரிமலை வந்து பார்க்க முடியும். சபரிமலை சன்னிதானத்தை பார்க்க முடியும்னு அவர் சொன்னார். அங்கே
பார்த்திங்கன்னா ஏகத்துக்கு மிஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம், மிஸ்ட்டு விலகவே இல்லை. கடைசியாக நம்ம போகலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துலேருந்து விலகுச்சு. கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு 10 செகண்ட் தான் இருக்கும். அந்த 10 செகண்டில் அந்த சபரிமலை அந்த வியூ பாயிண்ட் நாங்கள் பார்த்தோம். அந்த காட்சி உங்களுக்காக. பாருங்கள், இந்த பிபி டவர் இவ்வளோ பெரிய டவராக இருக்குது. இந்த டவருக்கு அடுத்த டவர் பார்த்திங்கன்னா அந்த மலை உச்சியில் இருக்குது. இந்த கம்பி நினச்சி பாருங்கள், எப்படி இந்த கம்பி அங்கே கொண்டு போய் சேர்த்திருப்பாங்கன்னே தெரியல. அவ்வளோ இறக்கமாக இருக்குது. கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கே யானை பார்க்கவே முடியல. தூரத்தில் புல்வெளியில் ஒரு கார் மட்டும் நின்றுருந்துச்சு, அதைத்தான் பார்த்தோம். அந்த கார் அங்கே எப்படி போச்சுன்னு எங்களுக்கே தெரியல. ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ நேரம் நம்ம இறக்கத்தில் வந்துட்டு இருந்தோம். இனி இங்கேருந்து பார்த்திங்கன்னா மேல் நோக்கி நம்ம போக வேண்டியது வருதுன்னு கைடு சொன்னார். கொஞ்சம் எங்களுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சுது. இது வரைக்கும் நம்ம இறங்கி தான் வந்தோம். இப்போ மேலே ஏறி போகிறோம். ஏற்றம். அங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கேருந்து சபரிமலை இன்னும் கிளியராக தெரியும்னு சொன்னாங்க. நல்லா ஏறி போகிறோம். இறங்கி வரும்போது கூட ஒன்றும் தெரியல. ஏறி போனால் ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போது 2 ரூட் இங்கேருந்து ஒன்று மேலே போகிற ரூட்டு, இன்னொன்று ஃப்ளாட்டான ரூட்டு. மேலே போகிற ரூட்டு போய் தான் நான் சபரிமலை வியூ பார்க்கணுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். கூட வந்த 2 பேர் வந்து முடியாது அப்படின்ட்டாங்க. நான் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஒரு 20 நிமிஷம் பார்த்திங்கன்னா மேலே ஏறும் முடியாதுன்னாங்க. செட்டாக வந்துட்டு நம்ம மட்டும் தனியாக போக முடியாது. அதனால் வந்து ஃப்ளாட்டான ரூட்டு, இந்த ரூட் பார்த்திங்கன்னா கடைசியில் இந்த அந்த கிராம மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா, அந்த இடத்துக்கு போய் முடிஞ்சு நம்ம அதுலேருந்து போக போகிறோம். எல்லாம் செம்மமலையாக இருந்துச்சு. மலையில் அவ்வளோ குளிர். அதான் பார்த்திங்கன்னா சஃபாரி போகும்போது ஸ்வெட்டரை போட்டு தான் போனோம். அதனால் இந்த ட்ரெக்கிங் வரும்போது ஸ்வெட்டர் போட்டு தான் வந்தோம். நடந்து வர்றதுக்கு பார்த்திங்கன்னா உடம்பெல்லாம் ஃபுல்லாகவே வேர்த்துருச்சு. நீங்கள் பார்க்குறதா பார்த்தீங்கன்னா சாம்பிராணி மரம் இதுதான். இந்த சாம்பிராணி மரத்தில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வேர் மாதிரி இருக்கும். வேரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிசின் மாதிரி இருக்கும். அதில் தான் வந்து சாம்பிராணி இது பண்ணாங்க. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா லைட் இருந்ததுன்னா அவர் உரசி காட்டுறேன்னு சொன்னார். அவ்வளோ தீ பிடிக்குமாமா. நாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம். பாருங்க, கையில் இருக்கிற இந்த பிசின் இதுதான் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி ரெடி பண்ணுறதுன்னு சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா எளிதில் தீ பிடிக்கக்கூடிய ஒரு பொருள். காட்டுக்குள்ள அதிசயம் பாருங்கள். இந்த சாம்பிராணி மரம் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சாம்பிராணி மரத்துலேருந்து சாம்பிராணி எடுத்து தான் இங்கே இருக்க இந்த மலைவாழ் மக்கள் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிறனால அடிக்கடி வரதுனால பார்த்திங்கன்னா மிருகங்களால் தாக்கப்பட்டு அவங்களுக்கு உயிரிழப்பு ஏற்படுது அப்படிங்கிறதுக்காக அவங்க பார்த்திங்கன்னா இந்த டூரிசம் ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு உண்டான ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்குறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 1 மாதம் 1.5 மாதம் முன்னாடி முருகன் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. காட்டுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த சாம்பிராணி எடுக்க போகும்போது புளி அடித்து கொண்டுருச்சு. 2 நாள் கழிச்சு தான் அவரோட பாடி எடுத்துருக்குறாங்க. பாதி சாப்பிட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனாலேயே பார்த்திங்கன்னா இங்கே ரவி ஃபாரஸ்ட்டில் ரொம்ப இப்போ ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்மளோட ட்ரெக்கிங் முடிஞ்சுது. பார்த்திங்கன்னா அந்த மலைவாழ் மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த அவங்க வசிக்கிற அந்த ஏரியாவுக்கு நம்ம வந்துட்டோம். இங்கேருந்து கீழே இறங்கி கொஞ்சம் வாக்கிங் போனால் நம்ம கேம்புக்கு போயிடுவோம். இதோட எங்கள் ட்ரெக்கிங் பார்த்திங்கன்னா முடியுது. பாருங்கள் எவ்வளோ வீடு இருக்குது, எவ்வளோ மக்கள் வசிக்கிறாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா மலைவாழ் மக்கள். அவங்களுக்கு உண்டான ஒரு வாழ்வாதாரமே பார்த்திங்கன்னா இந்த காட்டன் நம்பிக்கையாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வீடு இருக்குது, இங்கே ஏகப்பட்ட மக்கள் வந்து இருந்திருக்காங்க. ஸோ வாழ்வாதாரம் எப்பவுமே முடியாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கேருந்து பார்த்திங்கன்னா போயிட்டு தான் சொல்கிறாங்க. ஒரு வழியாக ட்ரெக்கிங் முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் ட்ரெக்கிங். நாங்கள் அந்த எங்களோட இதில் ஸ்டே பண்ண அந்த
கேம்ப்லேருந்து மேலே ஹில்ஸ் ஏறி அப்படியே கீழே இறங்கி வந்து இந்த ட்ரெக்கிங் முடியுது. ட்ரெக்கிங் முடிஞ்சு நம்ம ப்ளைன் ரோட்டில் வந்து நம்ம கேம்ப் போயிட்டுருக்கோம். பல அனுபவங்கள் கிடச்சிது இந்த ட்ரெக்கிங்கில் எனக்கு. இதான் நான் வந்து காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் போனது ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி போனது கிடையாது. ஆஃப் ரோடு ஜீப் சஃபாரி போயிருக்கிறோம். ஆனால் வந்து ட்ரெக்கிங் போனது இதுதான் ஃபஸ்ட் டைம். அது இந்த அடர்ந்த காடு, கேரளாலேயே மிக அடர்ந்த காடு இந்த கவி ஃபாரஸ்ட் தான். இந்த கவி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் போனது, அதான் இந்தியாவிலே சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கிற ஒரே இடம் இதுதான். இங்கே போனது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு எனக்கு கிடைச்ச பாக்கியம் நான் நினைக்கிறேன். ட்ரெக்கிங் வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் வந்து என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். இது மாதிரி நிறையா வீடியோஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிடன் பிளேசஸ்க்கு நிறையா போக போகிறோம். அந்த வீடியோஸ்லாம் எடுத்து உங்களுக்காகவே தரப்போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருந்ததற்கு ராம்ஸ் மைண்ட் சார்பாக நன்றி, வணக்கம்.